மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 34 முடிய. இறை இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகச் செய்து 5000 மக்களுக்கு பசியாற்றுகிறார். இயேசு வயிற்று பசியை மட்டும் போக்கவில்லை, நிலைவாழ்வு தரும் இறைவார்த்தையே உணவாகவும் கொடுக்கிறார் அவர்களுக்கு. முதல் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி நற்கருணை விருந்தில் பங்கேற்று தங்களிடையே உணவு பகிர்ந்த ஒரு நிலையில் இயேசு அப்பங்களை பகிர்ந்த நிகழ்ச்சி அங்கு இடம்பெறுகிறது. வழிபாட்டுக்கே உரிய வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றுதல் போன்ற செயல்கள் இயேசு உணவளித்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளது. நம் கவனத்தை ஈர்க்கிறது. பசியுற்ற மக்களுக்கு நிறைவாக உணவளித்த இயேசுவின் தாராள குணத்தையும் நற்கருணை வழிபாட்டின் போது மக்களுக்கு நினைவூட்ட நற்செய்தியாளர்கள் புகுத்திய ஒரு சவாலாகவும் இருக்கிறது. இயேசு உணவு பகிர்ந்த நிகழ்ச்சியில் 5000 மக்கள் வயிறார உண்டு மகிழ்ந்தது போல் அவர்களுடைய இறுதி ராவுணவு பல மக்களுக்கு, ஏன் உலக மக்கள் அனைவருக்கும் அவர் அளிக்க விரும்பிய இறையாட்சியின் சவால் என்றும் கருதப்படலாம். ஆகவே நற்கருணை என்கிற வழிபாட்டு நிகழ்ச்சியை சரியாக புரிந்து கொள்ளவும் அதற்கு செயல் வடிவம் தரவும் இயேசு உணவளித்த நிகழ்ச்சி துணை புரிகிறது. நற்கருணைக்கு ஒரு விளக்கமும் தருகிறது. இயேசுவின் இறுதி ராவுணவு மக்களின் அன்றாட வாழ்விலும் அவர்களுடைய நிறைவு கால வாழ்விலும் உறுதியான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த வல்ல செயல்களின் மைய கருத்து இயேசு பசியுற்ற மக்கள் கூட்டத்திற்கு வயிறார உணவு அளித்தது. மீதியான உணவு 12 கூடைகள் நிரம்ப அளவிற்கு இயேசுவின் தாராள உணவு அளிக்கும் தன்மையை இந்நிகழ்ச்சி காட்டுகிறது. மன்றாடுவோமாக. வாழ்வு தரும் உணவு நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்று கூறிய என் அன்பு இறைவா, உம்மை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு புது வாழ்வையும் புத்துணர்வையும் தாரும். உமது திரு உணவை உட்கொள்ளும் நாங்கள் தூய எண்ணத்தோடு வாழ வளர இறையாசி தந்து வழிநடத்தும். ஆமேன்.